சேனல் ஸ்டடி வித் கீர்த்தி வாசு. இது இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இதில் 4 எச்சம். இது வந்து நியூ அப்டேட்டட் சிலபஸ் தான். ஓகேவா? இந்த லெசனோடைய மதிப்பீடு பகுதி பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 83ல் சரியான விடை ஃபஸ்ட்டு ஒன் ஆ நெடில் ஆ எச்சம். செகண்ட் ஒன் ஆ ஈ நெடில் ஈ பார்த்த. தேர்ட் ஒன் குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை குறிலா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எச்சம், செகண்ட் ஒன் வந்து பார்த்த, தேர்ட் ஒன் காலத்தை. பொறுத்துக நடந்து பெயர் வினையச்சம், பேசிய பெயரச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றச்சம், பெரிய குறிப்பு பெயரச்சம். நம்பர் என்னதுன்னா 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து பெயரச்சம் வினையச்சம்னு டேப்லெட் காலம் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் எது பெயரச்சம் எது வினையச்சம்னு எதுனும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பெயரச்சத்தில் வந்து நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த. வினையச்சத்தில் பார்க்கும்போது படுத்து, பாய்ந்து, கடந்து, பிரித்து, பார்த்து. இது வந்து ஒரு வாட்டி நான் டிஸ்பிளே பண்ணுற பார்த்துக்கிறீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா. சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. பக்கம் 81 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எச்சோனா என்னதான் அதோடைய டைப்ஸ் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. பக்கம் 81 செகண்ட் மேலேருந்து தேர்டு பேரா செகண்ட் லைன். பொருள் முற்று பெற்ற எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையச்சம் என்று இரு வகைப்படும். இந்த 2 லைன் குறிச்சாலே போதும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. பக்கம் 81 விலை பக்கம் 81 இருக்குது. இது வந்து என்ன எச்ச வகை? ஓகேவா? அதை வந்து நம்ம விளக்கணும், விரிவுபடுத்தணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? பேஜ் நம்பர் 81 இருக்கும். பேஜ் நம்பர் 81 குறிப்பு வினையச்சம் அதில் லாஸ்ட் பேராக இருக்கு இல்லையா, அதில் வந்து சிறிய கடிதத்தை அடிச்சிருங்க. அழகிய மரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அழகிய மரம் இத்தொடரில் உள்ள சிறிய இருக்கு இல்லையா, அதை அழகியர் மாற்றிருங்க. அதில் வந்து ஃபுல் பேரா முடிய மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்று மேலே குறிப்பு பெயரச்சம் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சிறிய கடிதம் அடிச்சுட்டு அழகிய மரம் போட்டுக்கோங்க. இப்போ நான் சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்காக நீங்கள் அழகிய மரம் இத்தொடரில் உள்ள அழகிய சிறிய அடிச்சுட்டு அழகிய சிறிய இருக்கு இல்லையா, அதை அடிச்சுட்டு அழகிய என்னும் சொல் உணர்த்தும் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. அதிலிருந்து ஆரம்பித்து பேரா முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. இதில் வந்து சான்றுனா வந்து எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. பக்கம் 82ல் முற்றச்சம்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டாபிக் போட்டுங்க, முற்றச்சம்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதணும். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும். ஃபஸ்ட்டு முற்றச்சம்னு போட்டு இந்த ஒரு பாயிண்ட் எழுதி நெக்ஸ்ட் வந்து சான்றுன்னு போட்டு வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இதிலிருந்து செகண்ட் லைன் தருகிறது. இது வரைக்கும் குறிச்சிக்கலாம். தயவு செஞ்சு புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து முற்றச்சம்னு போட்டு இது எழுதிடணும், இந்த 2 லைன் லாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சான்றுன்னு போட்டு இது எழுதினா முடிஞ்சிடுச்சு. ஃபோர்த்து சிறுவினா பார்த்துடலாமா? ஃபோர்த்து சிறுவினா வினையச்சத்தின் வகைகள் விளக்குக. அந்த வினையச்சத்தோடைய டைப்ஸ் எழுதி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வினையச்சோன்னா என்னதுன்னு எழுதிட்டு டைப்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பக்கம் 82 இருக்க ஆன்சர். பக்கம் 82 இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இவ்வாறு இருக்குல்ல, இவ்வாறு தேவையில்ல. வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட் வந்து வினையச்சம்னு ஒரு டாபிக் போட்டுட்டு இது எழுதணும், ஃபஸ்ட்டு லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவை தெருநிலை வினையச்சம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? தெருநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், முற்றச்சம் என்பனவாகும். ஃபஸ்ட்டு வந்து வினையச்சம்னா நான் இது டைப்ஸ் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வினையச்சம் எழுதிட்டு இந்த ஒரு லைன் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 லைன் எழுதிடும். நெக்ஸ்ட்டு வந்து தெரிநிலை வினையச்சம்.
அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். இது 2 லைன் எழுதிட்டு எடுத்துக்காட்டி எழுதி வந்தால் அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லைன் காலத்தை வெளிப்படை அதிலிருந்து ஆரம்பித்து குறிப்பு வினையெச்சம் எனப்படும். டெஃபினேஷன் எழுதிட்டு எடுத்துக்காட்டு போட்டு மெல்ல வந்தான். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து முற்றச்சம் இருக்கு இல்லையா, முற்றச்சம்னா டாபிக் போட்டு சிறுவி நம்ம 3 எல்லாம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். ஒரு வினை முற்று அதுலேருந்து ஆரம்பித்து முற்றச்சம் எனப்படும். முற்றச்சம்னு போட்டு டெஃபினேஷன் எழுதிட்டு எடுத்துக்காட்டு வந்து வள்ளி படித்தனன் மகிழ்ந்தாள். இந்த ஒரு லைன் எதுனா போதும். இதோடைய வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுத தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இது வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, வந்து எச்சம் வந்து புக் பேக் அட்ரஸ் போட்டாச்சு. தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து இன்னொன்று நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.